உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், ஆப்பிள் நகர் ஆப்பிள் நகர்னு தெரியுமில்ல, காலனி என்று சொல்லுவீங்க, சரிங்களா? அந்த மக்கள் வாழ்கிற இடத்துல அவங்களுடைய பெயர் ஈஸ்வரன், பரமேஸ்வரி, பாண்டியம்மாள், முருகன், கருப்புசாமி, பாண்டீஸ்வரன், இந்த மாதிரி பூராமே தெய்வத்துடைய பெயராக இருக்கு. அந்த இடத்துக்கு காலனின்னு பேர் வச்சிருக்கு. இது சரியா? அந்த காலனியில் வாழ்கிற மக்களுடைய பெயர் பூராமே தெய்வத்துடைய பெயராக இருக்கு. அப்போ தெய்வம் வாழ்கிற இடத்துல நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பேசும் மனிதன் தெய்வம், சரிங்களா? இது இன்னைக்கு அப்படி தான் பெண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கேப்டனோட தெய்வம்ட்டீங்க கடைசியில். உண்மைதானா? காலனியில் அதை நான் தான் ஆப்பிள் நகர்னு வச்சுருக்கேன், ஆரஞ்சு நகர்னு வச்சுருக்கேன், சரிங்களா? அங்கே வாழ்றது பூராமல் தெய்வத்தோட பேராக வச்சு வாழ்கிறாங்க. நல்லா படிங்க. அடுத்து கிறிஸ்டியனில் பரமேஸ்வரன், பரமேஸ்வரி, இந்த மாதிரி அங்கேயும் தெய்வம் பேர இருக்கு, சரிங்களா? சில பேர் வேற மாதிரி இருக்கலாம், அங்கேயும் இருக்கு. இந்துவுடைய கூட்டம் அங்கே இருக்கு, சரிங்களா? 1 2 இருக்கலாம், வேற இருக்கலாம், சரிங்களா? இவங்க என்ன சட்டத்தை மீறினாங்க? அடுத்து இந்து மக்கள் என்ன சட்டத்தை மீறினோம் நாங்கள்? சொல்லுங்க. இந்த மக்கள் பூரா இந்து மக்கள், இந்த காலனி மக்கள், அது இந்து மக்கள் தான். அப்புறம் இந்த இங்கே இந்துலேருந்து போனது கிறிஸ்டியனில் பரமேஸ்வரன், பார்வதி, மீனாட்சி, செல்வி, இது ஒரு இங்கேருந்து போனது. நாங்கள் என்ன சட்டத்தை மீறினோம் சொல்லுங்கள்? கல்வித்துறையில் நாங்கள் பூரா கல்வித்துறையை மதித்து, டீச்சர் வாத்தியாரை மதித்து, அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட சொல்கிறாங்களோ அதே ட்ரெஸ்ஸு போட்டு போகிறோம். முஸ்லீம் மக்கள் போட்டு போதா? அப்போ சட்டத்தை மீறுறது யார்? இந்த முஸ்லீம் மக்கள் ஒன்று சேர மாட்டாங்க. இந்த திருமாவளவன் அவங்க சப்போர்ட் பண்ணலாமா? சட்டத்தை மதிக்கணுமா இல்லையா? கல்வித்துறையை மதிக்கணுமா இல்லையா சார்? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கா சார்? ஒரு